ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர் அது வந்துச்சுன்னா பிட்காயினோட நிலைமை என்ன ஆகும், அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய வேனிக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துச்சுனாலே பிட்காயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி, ஒரு சில நெட்ஒர்க்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னால் என்ன, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல், இது எல்லாமே ஒரு நார்மலாக கிளாசிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸர் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு கணக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டுட்டு போகும். இதுக்கு அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா பிட், அதாவது பிஐடி, பிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிட்டு அப்படின்னா 0 அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா 1, இதுதான் பார்த்திங்கன்னா பிட் அப்படின்னு வந்து சொல்கிறது. நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு லைட்டை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணுறீங்க. இந்த இதில் சுவிட்ச் வந்து ஆஃப் வந்து 0வாகவும் ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது ஒன்று தானே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆன் வந்து பண்ணுவீங்க, இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுவீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் நார்மலாக இந்த அடிப்படை வசதி மட்டும்தான் இருக்குது. அதாவது ஏதோ ஒன்று தான் நம்ம வந்து பண்ண முடியும். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்து மாறிடுச்சு. இதில் 0வும் கிடையாது, 1ம் கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூபிட் அப்படின்னா நார்மல் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0 அல்லது பார்த்திங்கன்னா 1, இதுதான் பார்த்திங்கன்னா பிட் அப்படின்னு வந்து சொல்கிறது. இதே இது குவாண்டம் இதில் பார்த்திங்கன்னா கியூபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அட்டன் டயத்தில் ரெண்டுமே வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து தொலைச்சிட்டிங்க. அந்த பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மினிமம் 3 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ மாதம்னா, அதாவது எத்தனை வருஷத்துனாலும் எடுத்துக்கிறோம் நார்மலாக வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சி தர்றதுக்கு. ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த பாஸ்வேர்டை வந்து எடுத்து தந்துற அளவுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. அதனால தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது 2030, 2035 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மல் கம்ப்யூட்டர்னால் என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும்.